அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா டுடே வந்து நிஃப்டியோட மோமெண்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் டேஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிமாண்ட் ஏரியாவிலிருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அப்புக்குண்டான ஆக்டிவிட்டியில் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். இந்த ஸ்டாப் ஆக்டிவிட்டி பண்ணாங்களே நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான ஸ்டாப் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் போயிட்டு இந்த பேலன்ஸ் கிரியேட் பண்ணி நமக்கு பார்த்தா இந்த லெவல்ஸில் சரிங்களா, இந்த லெவல்ஸ்லேருந்து பார்த்தா நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு பார்த்துங்க சப்போர்ட் லெவல்ஸாக வந்து 24,142 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டுடேவோட லோ லெவல்ஸும் அதே தான். அப்படிங்கும்போது அங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து அந்த லெவல்ஸுக்கு பிலோ வந்து போக முடியல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓப்பனிங்கில் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் டேஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ சரிங்களா ஓப்பனிங் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாத பார்த்தோன்னா டேவோட லோவுக்கு பிலோ வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நியரஸ்ட்டாக வந்து வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். டேஸோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அபவ் போக ட்ரை பண்ணாலும் நமக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து பண்ண முடியல சரிங்களா. வந்து அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் தான் வந்திருக்காங்க. இந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியத்தில் என்ன நடக்கணும் சரிங்களா, இங்கேருந்து ஃபாலோ ஆகிறாங்க அப்படின்னா வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகுறாங்களா சரிங்களா, அவங்க வந்து ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து இங்கே பார்ப்போம். அவங்க வந்து பார்த்தோன்னா வந்து அடுத்தடுத்து லெவல்ஸ்க்கு வந்து போகிறாங்களா, அவங்க வந்து ஓடிஎம்மாக போகிறாங்களா இல்லை திரும்ப வந்து ஐடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது நாம் வந்து இந்த இடத்த வந்து சப்போர்ட் லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, திரும்ப பார்த்தோன்னா சப்போர்ட் லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து நாம் வந்து இந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 24,150 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. இந்த லெவல்ஸில் 24,150 அப்படிங்கிற லெவல்ஸ் ப்ரீமியம் எடுத்திருக்கோம். இதுக்கு பிலோ இருக்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னவா இருக்கும், ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. அவங்க இங்கே வந்து இருக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓடிஎம் என்ன 200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். அந்த 200 அப்படிங்கிற ஓடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா அதாவது காலுக்கு உண்டான ஓடிஎம் ஸ்ட்ரைக், அவங்க வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஐடிஎம்மாக ஆகணும் இல்லை ஏடிஎம்மாக ஆகணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்படிங்கும்போது 24,150 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து அந்த ப்ரீமியத்தோட லோ லெவல்ஸ் சரிங்களா, அந்த ப்ரீமியத்தோட லோ லெவல்ஸ் தான் 24,200 ப்ரீமியத்துக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரிங்களா. அந்த ப்ரீமியத்துக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க, இங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சப்போர்ட் லெவல்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்த நாம் என்ன ரியாக்ட் பண்ணோம், ஏற்கனவே சப்போர்ட் லெவல்ஸ்க்கு வந்திருக்காங்க, திரும்ப வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பிலோ வந்து போகல, ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து கிளியர் கட்டாக நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓப்பனிங்லேயே வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டி வந்து அப்போ வந்து போனாங்க, அதாவது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு விக்கு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியும். திரும்ப வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டிலாம் வந்து வெயிட் பண்ண அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இங்கே செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ண தயார் இல்லை அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா. அப்படின்னா ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, வந்தால் இந்த ப்ரைஸ் லெவல்ஸுக்கு வந்தால் மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா வழியே இங்கே இருக்கும்போது ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாங்களா வந்து அக்ரெசிவாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்ரெசிவாக பையிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படின்னா இவங்க வந்து இந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிலோ விட மாட்டாங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்குது. அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து பார்த்தோன்னா பூம் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ப்ரீமியத்தில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 24,150 200 ஸ்ட்ரைக் வந்து அவங்க வந்து 200ங்கிற பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓடிஎம்எஸ் ஸ்ட்ரைக்காக இந்த இடத்துல இருப்பாங்க. அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகி ஐடிஎம்மாக போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. நமக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட்லேயும் வந்து பார்த்துடலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. 24,200 அப்படிங்கிற வந்து எடுத்திருந்தோம், அவங்க வந்து மீட்டிங் பாயிண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நமக்கு வந்து கால் டு கால் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம், என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துல ஒரு 40 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, அதான் சப்போர்ட் லெவல்ஸுக்கு வந்து போயிருப்பாங்க S1க்கு. இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் ப்ரீவியஸ் டேஸோட ஹை லெவல்ஸ் சரிங்களா. அங்கே வந்து ஸ்மார்ட் சார்ட் லோ லெவல் போகும்போது இவங்க வந்து ஹையை போயிருக்காங்க, ஹையை கன்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து லோ லெவல்ஸுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா தான் அவங்க கன்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து ரியாக்ட் பண்ணும். அப்படின்னா கன்டினியூ பண்ணல அப்படிங்கிறதையும் தெரியும். ஓப்பனிங்கில் வந்து இன்ட்ராடே டேவோட ஹையும் வந்து பார்த்தோன்னா புட்டோட ப்ரீமியத்தோட ஹைக்கு மேலேயும் வந்து போக முடியல அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்க முடியும். திரும்ப என்ன பண்ணிக்கிறாங்க, மீட்டிங் வந்திருக்காங்க அப்படின்னா 30 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் லெவல்ஸில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிட்டு நமக்கு வந்து திரும்பவும் பார்த்தோன்னா புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் டைம் வந்து சப்போர்ட் லெவல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்க்கு நியரஸ்ட், அதாவது க்ளோசிங் ப்ரைஸ்க்கு நியரஸ்ட்டாக வந்துட்டு இவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் இங்கே தான் வந்து சப்போர்ட் லெவல்ஸில் வந்து
ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப என்ன பண்ணிக்கிறாங்க, திரும்ப இங்கே மீட்டிங்க்கு வந்திருக்காங்க, தயாரில் அடுத்த டைம் பார்த்தோன்னா மீட் பண்ணி நமக்கு வந்து காலோட ப்ரீமியம் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்படி பாருங்க, நமக்கு வந்து காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா வந்து ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோவாக தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது புட்டோட ப்ரீமியம் பார்த்தோன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸோட ஹைக்கு பிலோ இது க்ளோசிங் பிலோ தான் நமக்கு வந்து நின்றுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இங்கே பாருங்க, அப்படின்னா காலோட ப்ரீமியம் என்னமாகலாம், அவங்க வந்து ஹை வித் க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் வந்து போயிருந்தாங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து பார்க்க முடியும். ஓகே ஓகே காலோட ப்ரீமியம் பாருங்க, ப்ரீவியஸ் டேஸோட லோ வித் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அபோவ் வந்து போகும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக அந்த கேண்டில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மந்தோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 5 ரூபா 2 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம்லாம் வந்து நல்லா ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ப்ரீமியம் பார்த்தோன்னா ஒரு 15 ரூபாயிலிருந்து பார்த்தோன்னா ஒரு 100 ரூபா வந்து 130 ரூபா வரைக்கும் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது வந்து எல்லா எக்ஸ்பிரிக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து தவிக்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து உடச்சிட்டு போகிறாங்களா காலோட ப்ரீமியத்தை, ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து பிலோ இருக்கிற ஒரு ஓடிஎம் ஸ்டேக்கோட ப்ரீமியம் வந்து உடச்சிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது பாருங்கள், நமக்கு வந்து இங்கே சரிங்களா 1.5 அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து லெவல்ஸ் எடுத்துரும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் பிலோ இருக்கிற ஸ்டேக் வந்து இந்த லெவல்ஸ் வந்து உடைக்கணும். அதாவது இந்த லெவல்ஸ் லோ லெவல்ஸை வந்து பாட்டம் ஸ்டேக்கோட லெவல்ஸ் வந்து உடைக்கும் போது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் உடைக்கும் போது பார்த்தா நமக்கு வந்து ஆக்டிவிட்டிவாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பாருங்கள், நமக்கு வந்து இந்த லெவல்ஸில் பேலன்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க சரிங்களா. இந்த ப்ரீமியம் பார்த்து இன்க்ரீஸ் ஆகி ட்ராப் அவுட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எடுத்தாச்சு. அதாவது பார்த்தா 150 ப்ரீமியத்தோட லோ லெவல்ஸ் எடுத்திருக்கோம் சரிங்களா. இங்கேயும் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெவல்ஸையும் எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த லெவல்ஸையும் எடுத்துக்கலாம். காலோட ப்ரீமியம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லெவல்ஸோட அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியத்துக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அப்படியே ஃபால் ஆகிட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து தான் நமக்கு வந்து லெவல்ஸ் மேஜராக வந்து 150க்கு அப்புறம் தான் எடுத்திருந்தோம். இந்த லெவல்ஸ்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே பாருங்க, நமக்கு வந்து 2.25க்கு உள்ளே போகிறாங்க. எந்த அளவுக்கு வந்து புல்லிஸாக போகிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். கேண்டிலில் புல்லிஸாக போயிட்டு நமக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த லெவல்ஸ் இதுக்கு முன்னாடியே 10-20க்கு வந்த ஒரு லோ லெவல்ஸ், அதாவது 150 ப்ரீமியம் சரிங்களா. இந்த லெவல்ஸு இந்த ப்ரீமியத்தோட லெவல்ஸு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக உங்களும் கட் பண்ணிக்காங்க. இந்த லோ லெவல்ஸ் வந்ததே ஸ்ட்ராங்காக வந்து க்ளோசிங் அப்போ வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இங்கிருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்சைடில் வந்திருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் என்னவாயிருக்காங்க வந்து 24,200 அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகி ஐடிஎம்மாகவே போயிட்டாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்க முடியும். அப்படின்னா வந்து இவங்க வந்து ஓடிஎம்மில் இருக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த லெவல்ஸுக்கு அபோவ் வந்து போனாங்கன்னா இவங்க வந்து ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இவங்க வந்து இந்த லெவல்ஸை வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், இவங்க வந்து 50 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே 50 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே நிற்கணும் சரிங்களா. அப்போ தான் வந்து இவங்க வந்து அந்த ஏடிஎம்ல வந்து ஸ்ட்ராங்காக அது அபோவ் வந்து நிற்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேரக்ஷனாக அப்படியே வந்து நேக்கட்டாக வந்து மூவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகிருக்காங்க. ஒரு ப்ரீவியஸ் டேஸோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த ரேஞ்ச் 100 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வச்சா கூட நமக்கு வந்து 70 பாயிண்ட் வந்து மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நாம் இந்த மாதிரி வந்து நேக்கட்டாக ஒரு டேரக்ஷன் போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் இந்த எக்ஸ்பிரியில் ஒரு டேரக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நம்ம சைட் வேஸில் இருக்கும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து சப்போர்ட் லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் போட்டு நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்குள்ளே இன்சைடு போகும்போது நமக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து இப்போ எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ப்ரீமியம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி இருக்குமா அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்ட்ரைக்குக்கும் கீழே பிலோ இருக்கிற ஸ்ட்ரைக்கும் ப்ரீமியம் ரேஞ்ச் பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும் சரிங்களா. நமக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இந்த இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த லெவல்ஸில் ப்ரீமியத்தோட
டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நமக்கு வந்து இந்த ப்ரீமியத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இங்கிருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 10 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கணும். சரிங்களா? ரிஸ்க்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த இடத்த இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மாதிரி வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பிளான் பண்ணால் ஸ்டாப் லாஸ் வந்து அடித்தாலுமே நமக்கு வந்து பெருசாக வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே இருந்ததில் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணி நமக்கு வந்து நியரஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒரு 70 பாயிண்ட் அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நாளுமே நடக்குமானா எல்லா நாளும் நடக்காது. சரிங்களா? அது வந்து இந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக பாயிண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கணும். ப்ரீமியத்தோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும். ஆப்போசிட் ப்ரீமியத்தோட ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸும் ஜாஸ்தியாக வரும். சரிங்களா? அதனால வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து நேக்கட்டாக வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இவங்களோட ஓப்பனிங் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்ச் வந்து 100 பாயிண்ட் வந்து எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் டேஸோட ரேஞ்ச் பார்க்கணும் 100 பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 59 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 41 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது ரேஞ்ச் பிலோ தான் இவங்களே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்க வந்து ஓப்பனிங் பார்த்து ரேஞ்ச் பிலோ தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே ரேஞ்ச் பிலோ தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. ரேஞ்சுக்கு மேலே இவங்க வந்து போகல. சரிங்களா? வந்து க்ளோசிங் வைக்கல அப்படிங்க பார்க்கணும். அப்படின்னா இவங்க வந்து ரேஞ்சுக்கு மேலே வந்து வச்சாங்கன்னா மட்டும்தான் இவங்க வந்து என்ன ஆகுவாங்க அப்படின்னா வந்து இந்த லெவல்ஸ் 41 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க வந்து பிலோ போகிறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறவங்க என்ன வாங்கலாம், இவங்களும் ஐடிஎம்மாக தான் இருக்காங்க, அவங்க ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகக்கூடிய விஷயம் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு நடந்திருக்கு அப்படின்னா வந்து நடக்கல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓப்பனிங்கில் வந்து ஹை, அதாவது அந்த லெவல்ஸுக்கு மேலே வந்து போக முடியல அப்படின்னா ரேஞ்சுக்கு மேலே நின்றுருக்காங்க. இவங்க ரேஞ்சுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா வந்து 100 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த லெவல்ஸ், சரிங்களா, இந்த லெவல்ஸுக்கு பிலோவாக தான் இருக்கணும். சரிங்களா? இந்த லெவல்ஸுக்கு பிலோ தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏடிஎம் ஆகக்கூடிய விஷயம் வந்து நடக்கலாம். சரிங்களா? அது ஐடிஎம்லேருந்து ஏடிஎம் ஆகக்கூடிய விஷயம் வந்து நடக்கலாம். அதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள் 24,150. சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோன்னா 22 ரூபா ஃபியூச்சர் பாருங்கள் நமக்கு வந்து 24,140. இவங்க வந்து பார்த்தோன்னா 20 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ். இவங்க வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து அபோவ் நிற்க முடியல விஷயத்தை பேஸ் பண்ணிவிட்டு, சரிங்களா, அவங்க இந்த நிற்க முடியல பேஸ் பண்ணி நமக்கு வந்து 59 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேலே உள்ளே வராங்க. இவங்களோட ஒரிஜினல் வேல்யூக்குள்ளே வரும்போது பார்த்தா நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். இவங்க வந்து பாருங்கள் ரேஞ்சு பிலோ வரும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கேண்டில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதுவும் இல்லாத பார்த்தோன்னா இவங்க வந்து இவங்களோட ஒரிஜினல் வேல்யூ வரும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து கேண்டில் வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நாம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 சைடுமே சேம் சைடில் வந்து டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுறாங்க, பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வந்து டைரக்ஷனுக்கு உண்டான என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தோன்னா 50 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ வந்து போக முடியல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதேமாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து இவங்க வந்து ரேஞ்சுக்கு மேலே வந்து நிற்க முடியல, அதாவது ரேஞ்சுக்கு மேலே விற்று ப்ரீவியஸ் டேஸோட ஹையுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் டேஸோட ஹை விற்று ஓப்பனிங்கில் வந்த ஹையுக்கு மேலே நிற்க முடியல. சரிங்களா? இந்த லெவல்ஸ் தான் ஹை, ஓப்பனிங்கில் வந்த ஹையுக்கு மேலே நிற்க முடியல அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இவங்க வந்து லோ லெவல்ஸுக்கு பிலோ வந்து போகல பேஸ் பண்ணி நமக்கு வந்து டைரக்ஷனுக்கு வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து மூமெண்டம் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் வந்து கேப்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நமக்கு வந்து பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக் வந்து எடுத்து பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத. வந்து பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க S1 லெவல்ஸ்க்கு மேலே நின்றுருப்பாங்க. அப்போ தான் நமக்கு வந்து டைரக்ஷனுக்கே வந்து பிளான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் S1 லெவல்ஸு. நமக்கு வந்து பாட்டம் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் வந்து ப்ரீமியத்தில் வந்து மேட்ச் ஆகலை. சரிங்களா? வந்து ப்ரீமியத்தில் லெவல்ஸ் கிடைக்கல. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இவங்க வந்து உள்ளே போட்டு சப்போர்ட் லெவல்ஸ்க்கு உள்ளே போட்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து
டைரக்ஷன் பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ப்ரீமியத்தில் வந்து மேட்ச் ஆகலை. சரிங்களா, வந்து ஹெவி வால்யூம் வந்து ட்ரேடிங்கே நடக்கலை, டேஷ்போர்டாக இருக்குது. அதனால் வந்து ப்ரீமியத்தை வந்து என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருந்திருக்கு. அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரிஜினல் வேல்யூ வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ப்ரீமியத்தில் வந்து இந்த இடத்த வந்து டேஷ்போர்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க இந்த பாட்டம் லெவல்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் லெவல்ஸ்க்குள்ளே போகிறாங்க அப்படின்னா வந்து இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கேண்டில்ஸ்டிக்கோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து டேரக்ஷன் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இங்கே பேலன்ஸ் கிரியேட் பண்ணிக்க, பேலன்ஸோட பிரேக் அவுட்டு அப்படிங்கும்போது நமக்கு வந்து டேரக்ஷன் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.